வெல்கம் டு ஐன்ஸ்டீன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/a அட்ஜாயிண்ட் ஏன்னு எடுப்போமா. இதை வச்சு எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு எடுக்கிறனால ஏக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா டிட்டர்மினன்ட் வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா டிட்டர்மினன்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0, அதனால் நான் 0 போடல, அப்படி விட்டுதான் காஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு வரும். ப்ளஸ் இந்த 0 அப்படி போயிடும், மறுபடியும் இங்கே ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இந்த காலம் ரோ போயிடும். அப்போ 0 இன்ட்டு 0 0, அந்த 0 நான் போடல. 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் இது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா, அதை வச்சு போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஏ இருக்கா, அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்கா, 1 வந்து அம்பர்லா டைப் போடணும். அப்போது 1 0 0 1, அதை தான் இங்கே போட்டுக்கோ, 1 0 0 1. நெக்ஸ்ட்டு இங்கே கீழேருந்து 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. நெக்ஸ்ட் இது 0 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 0 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0. நெக்ஸ்ட்டு மறுபடியும் சென்டர் இது 1 0 0 1 1 0 0 1. இதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இது மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0ங்கிறனால நான் அதை போடல, விட்டுட்டேன். 0 இன்ட்டு எனிதிங் 0, இதுவும் 0 இன்ட்டு எனிதிங் 0, அதனால் ஃபுல்லாகவே 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ இது ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணதுனால 0 தான் வருது, அதனால் 0 இங்கே போடாச்சு. காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வருது. இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாக்கு வேல்யூ தான் 1, அதனால் 1 போட்டுக்கிறோம். அடுத்து இது வந்து ரெண்டுமே 0 கூட மல்டிப்ளை ஆகிறனால 0. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் இருக்குங்கிறனால மைனஸ் சைன் ஆல்ஃபா. இது ரெண்டுமே வந்து 0 கூட மல்டிப்ளை ஆகிறனால இங்கே 0. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0ங்கிறனால 0 நான் போடலை. அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தானே அதோட ஒரிஜினல் வேல்யூ. அப்போ இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போது எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸில் போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அதில் போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/1. அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இப்போ வந்து எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆர்ஹெச்எஸ் என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா இருக்க இடத்துல எல்லாம் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா. இப்போது காஸ் மைனஸ் ஆல்ஃபானாலும் காஸ் ஆல்ஃபானாலும் அப்படியே அதே வேல்யூ தான் வரும் காஸ் ஆல்ஃபான்னு. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 0 0 சைன் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து இங்கே என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி சைன் ஆல்ஃபான்னு வந்துடும் 0. இப்போது காஸ் மைனஸ் தீட்டானாலும் ஒன்று தான். அப்போது காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ அது மாதிரி காஸ் மைனஸ் ஆல்ஃபாவை காஸ் ஆல்ஃபான்னு எழுதிப்போம். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே ப்ரூவ் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thank you.